வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பிளாக் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ், அந்த வீடியோஸ், அந்த விளாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்ஃபால். ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு பெரிய நெட்வொர்க், அந்த ஸ்கேம் நெட்வொர்க்ல இருந்து நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு அவங்க விரிச்ச அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டி சேனலை அதுல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். எந்த மாதிரியான ஸ்கேம், அந்த ஸ்கேம்ல எப்படி நம்ம சேனல் போய் மாட்டுச்சு, அதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வந்தோம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோ. எதுக்கான இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸை இவங்க டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஸ்கேம் ட்ராப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அனுப்புறாங்க. ஸோ அதுல நம்மள மாதிரியான யூடியூபர்ஸ் என்ன பண்றோம், ஒரு ஆசை தான், ஓகே நம்மளுக்காக ஒரு எஃபர்ட் வருது, ஒரு ஆஃபர் வருதுன்னும் போது அதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு தான் நம்ம நினைக்கிறோமே காணி, ஆனா அது நம்மளுக்கு ட்ராப்பா இருக்குமா, அது ரியலா ஃபேக்கா அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் அதுக்குள்ள போறது இல்லை. ஆனா கண்டிப்பா அதை அனலைஸ் பண்ணணும். நாங்க அதை எப்படி அனலைஸ் பண்ணோம், அதுல இருந்து எப்படி வெளியில வந்தோன்றதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தாலுமே சரி, இல்ல யூடியூப்லயே நீங்க பூர்ணவங்களா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ட்ராப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இது ஒரு மெயில் ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வருது. ஒரு காலாவோ இல்லை மெசேஜாவோ இல்லை, கம்ப்ளீட்டாவே நம்ம யூடியூப்காக ஒரு அஃபிஷியல் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம் பாத்தீங்களா, அந்த மெயில் ஐடியில தான் இந்த ஸ்கேமோட மெயில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி DJI ப்ராடக்ட்ஸ் அந்த மார்க்கெட்டிங் டீம் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அந்த மெயில்ல என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எங்களோட வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, இட் காட் இம்ப்ரெஸ்டு, ஸோ நாங்க உங்களோட ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னரா இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் மெயில்ல இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு நிஜமாலே இதுல விருப்பம் இருந்துச்சுன்னா, இந்த DJIயோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னரா எங்களோட உங்க ஜேர்னி கண்டினியூ ஆகணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த சென்ஸ் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்க இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாவே ஒரு யூடியூபர் ஆகட்டும், இல்ல இந்த ஒரு சோஷியல் மீடியால டெவலப் ஆகணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு லூப் நம்மளுக்கு கிடைச்சிடாதா, அதுல நம்ம வந்துட மாட்டோமோ தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி நம்பிதான் என்ன பண்ணுவாங்க, எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற ஒரு மெயில், அதாவது ஃபார்வர்ட் மெயில், ரிப்ளை மெயில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களுமே பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ இமீடியட்டா வெரி நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு அதுக்கான ரிப்ளையுமே வந்துருச்சு. அந்த மெயில்ல என்ன இருந்துச்சுன்னா, நிறைய அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சு. DJIயோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட கேமராஸ் ஆகட்டும், ஆஸ்மாசிஸ் கேமராஸ், நிறைய ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உங்களோட கொலாபரேஷன் வச்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஸோ இது எல்லாமே எங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஷயம் அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 10Kல இருந்து ஒரு 100K வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ், இல்லை ஒரு 50Kல இருந்து உங்களுக்கு ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா நாங்கள் $300 இருந்து ஒரு $1000 கொடுப்போம். அந்த மாதிரி மினிமலா ஒரு 10K தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா கூட நாங்கள் இந்த அமௌண்ட் கொடுப்போம். அது இல்லாம ஃபர்ஸ்ட்லயே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்ல ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா 50% ஆஃப் அமௌண்ட்டை நாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி எங்களுக்கு வீடியோவா எங்களுக்கு ஷூட் பண்ணி அனுப்புங்க. இஃப் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட், நாங்க அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த வீடியோஸை யூஸ் பண்ணிப்போம், நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட வீடியோஸை, அப்போ நாங்க ஃபுல் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் அந்த செகண்ட் மெயில். இந்த செகண்ட் மெயில்ல தான் எங்களுக்கு இது ஃபேக் அப்படின்னே தெரிய வந்துச்சு. நாங்க எப்படி இந்த மெயில ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, நம்பர் 1, இது DJIயோட அஃபிஷியல் மெயில் நம்மளுக்கு வரல. ஸோ நாங்கள் வெப்சைட்டை போய் செக் பண்ணும்போது DJIயோட வெப்சைட்ல கொடுத்துருக்கிற மெயில் ஐடி டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா .comல இல்லாம, அதாவது .comல இல்லாம அந்த டொமைன் பார்த்தீங்கன்னா telenet.b அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஆச்சு. என்னடா இது, இந்த ரிசீவர் சென்டர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கேன். அந்த சென்டரே 2 டைப்ஸ் ஆஃப் சென்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மெயில் எங்களுக்கு வந்த சென்டர் அட்ரஸ் வேற,
நாங்க ரிப்ளை பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் மெயிலுக்கு தான், ஆனா செகண்ட் மெயில் எங்களுக்கு வந்து அந்த சென்டர் அட்ரஸ்மே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அந்த இதுலுமே நாங்க வந்து வேரியேஷன் பார்த்துட்டோம். அதுவும் இல்லாம எங்களை பத்தி எதுவுமே தெரியாது, எங்களோட வீடியோஸை பத்தின எந்த ஒரு பிரைவேட் பர்சனலைஸ்டான இன்ஃபர்மேஷனுமே எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஜென்ரலைஸ்டா இருந்துச்சு. யுவர் வீடியோ இஸ் குட், நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறீங்க, உங்களோட டிராவல் லாக் நல்லா இருக்கு அப்படின்னு அவன் எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கவே இல்லை. ஜென்ரலைஸ்டா நம்ம வீடியோஸை பத்தின நம்ம எப்படி ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலமே எங்களுக்கு வந்து தட்டுப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்காக அந்த கொலாபரேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்மளை பத்தின ஃபுல் அனாலிட்டிக்கல் டேட்டா அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நாங்க பார்க்கல. அண்ட் மோர் ஓவர் ஸ்பெல் எரர்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸோட அந்த மெயில் வந்து டிராஃப்டே இருந்துச்சு. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஒரு கொலாபரேஷனுக்காக ஒரு மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து எரர் ஃப்ரீயா தான் இருக்கும் அந்த கான்டெஸ்ட் எல்லாமே. அதுல ஸ்பெல் எரர் அண்ட் கிராமட்டிக்கல் எரர். ஸ்பெல் எரர் பாத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியிலேயே ஸ்பெல் எரர் இருந்துச்சு. அது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர் @dji.comன்ற மாதிரி இருந்தது. அந்த இன்ஃப்ளூயன்சர்ல மெயினா அந்த ஸ்பெல்லிங் எரர், மெயில் ஐடியிலேயே அந்த ஸ்பெல் எரர் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்து influencer.partners@domain.telibet.b சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த இன்ஃப்ளூயன்சர்லயே பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு எல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நிறைய பேர் கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணியே இருக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே எங்களுக்குன்னா சம்திங் ஃபிஷி அரௌண்டஸ் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுல எந்த அளவுக்குமே வந்து நம்ம வந்து உள்ள போக வேண்டாம், இன்டூ டீப்பரா போக வேண்டாம். அண்ட் மோர் ஓவர் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க. நீங்க வந்து இந்த அட்டாச்மெண்ட் ஃபைலை யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 3 லெட்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு அஃபீஷியலா நம்ம கூட கொலாபரேஷன் வைக்கணும்னு நினைக்கிற டீம் வந்து பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. கிளவுட்ஸ், ஜிமெயில், கூகுள்ல இருந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு டைரக்டா ஓப்பன் ஆகுற மாதிரி தான் வரும். அது இல்லாம வின்சிப் ஃபைல் எல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஐடிஸ் மட்டும் தான் நம்மளால வின்சிப்லாம் நீங்க ஓப்பன் பண்ணாதான் உங்களால இந்த அட்டாச்மெண்ட்லாம் ரெஃபர் பண்ண முடியுமே வரும். ஒரு கொலாபரேஷன்ல இருக்கிறவங்க எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல்லா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எஃபெக்டோட நம்மளுக்கு கொடுக்க போறாங்கன்ற இடத்துலயுமே எங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கு டவுட் வந்துட்டே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க மட்டும் அந்த மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணி we are interested அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீடைல்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீடைல் ஷேர் பண்ணணும். அவ்வளவுதான், எங்களோட பர்சனல் டேட்டா ஷேர் பண்ணணும், பிளஸ் எங்களோட யூடியூப் சேனல் ஷிப்பிங் அட்ரஸ் நாங்க வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரியான ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனல் டீடைல்ஸ் அதை ஷேர் பண்ணியிருந்தோம்னா கம்ப்ளீட்டாவே வந்து நம்மளோட சேனல் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்து வரப்போறீங்க. அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். ரியலி வித் காட்ஸ் கிரேஸா நாங்க என்ன பண்ணோம், எங்க சேனலை வந்து ஓகே இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஸ்கேம்னு தெரிய வந்து அதை அப்படியே நாங்க பிளாக் பண்ணி உடனே இமீடியட்டா ஏன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடணும். அந்த பிடிஎஃப் எல்லாமே டெலீட் பண்ணி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை வந்து மொபைல் ஆகட்டும், பிசில ஆகட்டும் எல்லாத்துலயுமே ரன் பண்ணி பார்த்து கம்ப்ளீட்டாவே அந்த ஃபைல்ஸை வந்து எராடிகேட் பண்ணிட்டோம். இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ்க்கு சேம் ஃபார்மேட்ல ஆண்ட்ரஸ் ஐ எம் ஃப்ரம் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு வருது. அதே சேம் டிப்பிக்கல் மெயில் தான் நிறைய யூடியூபர்ஸ் இந்த ஸ்கேம் மெயிலை ரிசீவ் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஐடிக்குமே இந்த மாதிரி மெயில் வந்ததுன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. ஸ்கேம்ல அது போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனலும் தப்பிக்கும், நீங்களும் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும் தான் நாங்க வந்து உடனே ரிலீஸ் பண்றோம் இதை. ஸோ நீங்க இதை பாக்குறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணீங்கன்னா இன்கேஸ் அவங்க யூடியூப்ஸ்ல இல்லை அப்படின்னா கூட வேற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால இருந்தாலுமே நம்ம நிறைய இடத்துல நம்மளோட மெயில் ஐடி ஷேர் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும். ரொம்ப வந்து நம்ம என்னதான் நம்ம எஃபர்ட் கொடுத்து போனாலுமே கொஞ்சம் பேஷன்ஸோட நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் இஸ் இன் ஆர் டோர் ஸ்டெப்ன்ற மாதிரி தான். ஸோ உங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியும் இருக்குன்றது நம்புறோம். நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டி உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, next வீடியோ சந்திக்கிறோம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவர் ஜேகே.